வாழ்க பிரபஞ்சம், வளர்க இயற்கை, வாழ்வோம் இனம். வணக்கம். நான் ஹீலர் பிரபு, பாரம்பரிய வர்ம சிகிச்சையாளர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் முடின்ற ஒரு விஷயம். இந்த முடி நம்ம உடம்புல வேறு வேறு பகுதிகளில் வளருது. அது வளர்றது மட்டும் இல்லாம அது தன்னோட செயல்கள்ல தன்னோட முழு பங்களிப்பை கொடுக்குது. இந்த பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முடி நமக்கு பாதுகாப்பான ஒரு விஷயத்த செய்யுது. நமக்கு முடின்னு சொன்ன உடனேயே நமக்கு ஞாபகம் வர்றது, நம்ம முடி எப்படி ஹேர் ஸ்டைல் பண்றோம், எப்படி முடியை நம்ம பராமரிக்கிறோம் அப்படின்ற ஒரு வழிமுறைகளை தான் நம்ம பயன்படுத்தி அதை முடிய கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த முடியோட டெக்னாலஜி என்ன, முடி எந்த மாதிரியான வகையிலலாம் நமக்கு பயனுள்ளதா இருக்குதுன்றதை இன்னும் நம்ம டீப்பா இதுல பார்க்கலாம். முதல்ல முடி நம்மளோட உடம்புல என்ன விதமான பயன்பாடுகள் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முடி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தலைப்பகுதிகளில் இருந்து மேல் நோக்கி வளருது. ரோம துவாரங்கள்ல இருந்து வளரக்கூடிய அந்த முடி நீர், காற்று எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை சப்ளை பண்ணுது. சரி, இப்போ நம்ம இந்த தலையில இருக்கக்கூடிய முடிக்கு ஒரு 4 விதமான பயன்பாடுகள் மிகவும் முக்கியமான விஷயமா அமைஞ்சிருக்கு. இந்த டெக்னாலஜி, இந்த 4 டெக்னாலஜியை இந்த முடி எப்படி யூஸ் பண்ணுதுன்ற இந்த விஷயத்த நம்ம இப்ப பார்க்கலாம். நம்ம முடியோட நிறம், நம்ம முடியோட திடம், நம்ம முடியோட குணம், நம்ம முடியோட மனம், இந்த 4 விஷயம் நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிடாத விஷயம் இதுல இருக்கு. சரி, இதை 4த்தையுமே தனித்தனியா பார்க்கலாம். முதல்ல முடியோட நிறம்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுல ஒரு ஆழமான ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, நம்ம முடியில 3 விதமான லேயர் இருக்கு. அவுட்டர் லேயர் கியூட்டிக்ஸ், மிடில் லேயர் கார்டெக்ஸ், இன்னர் லேயர் மெடுல்லா. இந்த 3 லேயரும் தான் தலைமுடியில இருக்கக்கூடிய லேயர்ல நிறத்தை பிக்ஸ் பண்ணுது. எப்படி நம்ம தலைக்கு ஹேர் டை அடிக்கிறோம் இல்ல ஏதாவது கலரிங் பண்றோம்னா அந்த கலர் நிரந்தரமா இருக்கிறதுக்கு உதவுறது பாத்தீங்கன்னா அந்த அவுட்டர்ல இருக்கக்கூடிய அந்த லேயர். அப்போ இந்த டெக்னாலஜியை நம்ம முடி பயன்படுத்துது. அப்போ அது ஸ்கின், நம்ம அந்த முடியில அந்த லேயர்ல அந்த கலர்ஸை வந்து நமக்கு பார்க்கிறதுக்கு அழகா காமிச்சு கொடுக்கும். அடுத்ததான் நமக்கு இருக்கக்கூடிய அந்த முடியில இருக்கக்கூடிய குணத்தை பத்தி பார்க்கணும். நம்மளோட முடி என்ன மாதிரியான குணம் இருக்குன்னா, நம்ம முடி நம்மளோட உணர்வுகளோட கோரிலேட் பண்ணுது. எப்படி கோரிலேட் பண்ணுது? நம்ம உடல் ஒரு தட்பவெப்பமான நிலையில இருக்கும் போது, ஒரு குளிர்ச்சி அடையும் போதோ வெப்பம் அடையும் போதோ அந்த முடி அந்த நம்மளோட உடம்புக்கு தேவையான சீதோஷ்ண நிலையை உருவாக்கி கொடுக்கும். இப்ப நம்ம உடம்பு ஒரு குளிர்ச்சியான ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னா அந்த முடி மூலமா அந்த குளிர்ச்சி உள்ள இறங்காம அது அங்கேயே அப்சர்வ் பண்ணி நம்ம உடம்ப ஹீட் ப்ரொடெக்ஷனாவோ பயன்படுத்துகிறது. ரொம்ப அதிகமான சூடும் உள்ள இறக்க விடாது, ரொம்ப அதிகமான குளிர்ச்சியோட இறக்க விடாது. அப்போ நம்ம முடியோட குணம் என்னன்றதை நம்ம இதுல புரிஞ்சுக்கலாம். அடுத்தது, நம்ம முடியோட மனம். மனம் என்பது வாசனை. நம்ம முடிக்கு ஒரு நேச்சுரலாவே ஒரு வாசனை இருக்கு. அந்த வாசனையை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம தலைமுடிக்கு ஏதோ ஒரு வாசனை திரவியங்கள் ஏதோ ஒன்று போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாசனை அன்னைக்கு முழுமையாவே அந்த நம்மளோட முடியில இருக்கும். அந்த சென்சிட்டிவ் அந்த முடிக்கு அந்த ஒரு எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அந்த எனர்ஜியை நம்ம உடம்புக்கு கொடுக்கும். அப்போ நல்ல விதமான பூக்களில் இருக்கக்கூடிய சாறு எசன்களை நம்ம கொடுக்கும்போது அந்த முடி என்ன பண்ணுதுன்னா அந்த சாரை நம்மளுக்கு அப்சர்வ் பண்ணி நம்ம உடம்புக்கும் நம்ம தேவையான அந்த பூக்கள்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜியை சப்ளை பண்ணும். அப்போ மனம் மூலமாகவும் நம்ம உடம்புக்கு முடி வழியாக நமக்கு எனர்ஜி கிடைக்குது. அடுத்ததா இருக்கிறது திடம். திடம்ன்றது என்னன்னா நம்ம முடியோட ஸ்ட்ரென்த். இப்போ இங்கதான் நம்மளோட பிரச்சனையே ஆரம்பிக்குது. எப்போ நம்ம முடிய திடகாத்தமா பாத்துக்கிறதுக்கு விட்டுட்டோமோ, அதுக்கான தப்பான விஷயங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சோமோ, அப்பவே அந்த முடி வந்து சாஃப்ட் ஆகி உடையறதுக்கான வாய்ப்புகளும் உதிர்வதற்கான வாய்ப்புகளும் உருவாகுது. இங்கதான் நம்ம பண்றது தப்பே. நம்ம பண்ற கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்மளோட முடியில போடும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த உடம்புல இந்த முடி வளர்ந்து அது மறுபடியும் அது கொட்டி உதிர்ற அளவுக்கு நம்மளோட நிலைமைகளை உருவாக்கி வச்சிருக்கும். அப்ப திடம் என்பது முக்கியம். ஒரு நல்ல திடமான முடி இருக்கிறவங்களுக்கு ஒரு வண்டியை கூட நம்ம கின்னஸ் ரெக்கார்ட்ல பார்த்துருப்போம். அந்த முடியை வச்சு வண்டி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இழுக்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்போ திடமும் வந்து நம்மளோட முடிகள்ல இருக்கு அப்படின்றத நம்ம டெக்னாலஜியா நம்ம இப்போ இந்த பதிவுல பார்த்தோம். அப்போ முடி மிகவும் முக்கியமானது. இதுல எது நல்லது கெட்டது, இது எதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் படுத்தக்கூடாது அப்படின்றத நீங்க இந்த பதிவு மூலமா தெரிஞ்சுக்கிறோம். மேலும் இன்னும் நிறைய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.